ஏன்னா நாம் தமிழருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவர் சீமானே அதை உணர்ந்து தான் இப்போ பெரியாரை எதிர்க்கிறார். கடந்த தேர்தல்களில் இதே கத்தோலிக்க திருச்சபை நாங்கள் இருக்க கடற்கரையில் சீமான் வந்து தேர்தல் நிற்கும் போது திருச்சபை சார்பாக ஒரு அறிக்கை வருது. சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா திமுக தோற்றுரும், அப்போது பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த சீமானை தோற்கடிச்சதே இந்த திருச்சபைகள் தான். அது வரைக்கும் திருச்சபைக்கு ஆதரவாகவும் ஆக்ரோஷமாகவும் பெரியாருக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருந்த சீமான் அதன் பிறகு தான் ஒரு முடிவு எடுக்காரு. இல்லை, வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்கு அவங்களோட சொந்த அரசியல் செயல்படாமலே நின்றுடும், கையாளாகாத நிலைமை ஒன்று உருவாகும். அதை உருவாக்குறது யாருன்னா இந்த திராவிட திமுக அரசுக்கு ஆதரவாகத்தான், காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவாகத்தான் செயல்படக்கூடிய இந்த மக்களோட தலைமையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமய ஆயர்களும் குருக்களும் ஒரு அறிக்கை விட்டுருவாங்க. அந்த அறிக்கை என்னன்னா, ஈழத்தமிழர் படுகொலை நடந்த அடுத்த தேர்தலே அந்த அறிக்கையை வந்துச்சு. சோனியா காந்தி நம்மவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர், அவர்களுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும்னு வந்துச்சு. கொள்கையை யார் உருவாக்கி கொடுக்கான்னா, திராவிடங்கிற கொள்கையை உருவாக்கி கொடுத்தது எப்படி சோனியா காந்தி வெளிநாட்டு ஒரு கிறிஸ்தவ அம்மையாரோ அப்படி ஒரு கால்டுவெல்கிற ஒரு பாதிரியார் தான் இந்த திராவிட ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி ஒரு இதை பெரியார் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுத்து, அவங்க ஆரம்பத்திலே வெள்ளைக்காரங்களாம் வெளியே போகாதீங்க, இந்த நாட்டை இருந்து ஆளுங்க, இது பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்லாம் சொல்லி அந்த ரொம்பவும் முயற்சி எடுத்தவங்க தான். மீனவர்கள் மேலே திமுகவுக்கு ஒரு வன்மம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வாழ்வாதார பிரச்சனைக்கான தீர்வே இதுவரை அதுவும் பண்ணதில்லை. ஏன்னா அந்த மதுரையை பிடிக்கும்போது, விஸ்வநாத நாயக்கர் பிடிக்கும்போது அவங்க தூத்துக்குடி மேலே தொடர்ந்து படையெடுத்து, இந்த விஸ்வநாத நாயக்கர் காலத்திலேருந்து இந்த மக்கள் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதே இன்றைக்கி உலகத்துக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து திருமாவளவனை ஒரு முதல்வராக ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுவோம். தமிழர்கள்ட்ட உள்ள ஒரு சிக்கல் இதுதான், பல்லர்களை ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் தெலுங்கர்கள் பாருங்கள், இந்த சின்ன மேளம், அவங்க வந்து இந்த பன்னி விரட்டுறதுக்கு ஒரு தொம்புரா கருவின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வச்சு அந்த வேலை செய்கிறவங்க தான் சின்ன மேளம், அந்த அதுக்கான பேர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அவர்களோட புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் ஏற்றுக்கொண்டு அவரை ஒரு தலைவராக கொண்டு வந்ததுனால தான் தொடர்ந்து அவங்க ஏற்றுக்கொண்டு நாயக்கர்கள் அதை விட மேலானவர்கள், ரெட்டி சமுதாயம் அதை விட மேலானவர்கள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாரம்பரிய தமிழர் களத்தின் நிறுவனர் தலைவர் திரு அமலரசு பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அது பாரம்பரிய தமிழர் களம் அப்படிங்கிறத நான் இப்போ சமீபமாக தான் தோற்று வச்சிருக்கிறேன். முதல்ல அது தமிழர் களம் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக 1991 நடந்து வருது. அந்த தமிழர் களத்தில் நான் மாவட்ட செயலராக, தூத்துக்குடி மாவட்ட செயலராக ஒரு 10 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். அதன் பிறகு வெளியில் வந்து நான் சமூகத்துக்கான பணிகளை, மீனவ சமூகத்துக்கு, பரதவர் சமூகத்துக்கான பணிகளை செய்து வந்தேன். மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையில் திமுக எந்த மாதிரியான தீர்வை கொடுத்துருக்கு, அதே இதில் இந்த சமூகம், இந்த மீனவ சமூக மக்களுடைய விமர்சனம் திமுக நோக்கி என்னவா இருக்குது? மீனவர்கள் மேலே திமுகவுக்கு ஒரு வன்மம் இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க வாழ்வாதார பிரச்சனைக்கான தீர்வே இதுவரை அதுவும் பண்ணதில்லை. ஏன்னா அந்த மதுரையை பிடிக்கும்போது, விஸ்வநாத நாயக்கர் பிடிக்கும்போது அவங்க தூத்துக்குடி மேலே தொடர்ந்து படையெடுத்து அவங்க வரும்போதெல்லாம் திருப்பி அடித்து ஒரு வலிமையை காட்டினவங்க யாருன்னா மீனவர்கள் தான், இந்த பாண்டியாபதிங்கிற பரதவர்கள் தான். அந்த வலிமை தமிழ்நாட்டில் இவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கு போர்ச்சுகீஸ் துணை இருந்திருக்கலாம், ஆனாலும் அந்த துணையை எடுத்துக்கிட்டு நம்மளை யாரும் அடக்கக்கூடாதுங்கிற ஒரு எதிர்ப்புணர்வுங்கிறது தமிழ்நாட்டில் அந்த பழங்குடி மக்களான கடலை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையான எம் மக்கள்கிட்ட தான் அது இருந்துச்சு. அந்த ஒரு கோபம் இந்த தெலுங்கர்கள்ட்ட இன்னும் இருக்குது, அது திமுக கிட்ட இன்னும் இருக்குது. மீனவர்கள் மீது அந்த வஞ்சத்தை தீர்க்கிற மாதிரி தான் கடந்த தேர்தலில் ஜெயித்த உடனே மீனவர் அல்லாத ஒருவரை, அனிதா ராதாகிருஷ்ணனை மீன்வளத்துறை அமைச்சராக்கிறார். அவருக்கு எத்தனையோ அமைச்சரகம் இருக்குது, அதை அமைச்சராக்கி இருக்கலாம். அவருக்கு மீனவர்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரே அமைச்சர் வந்து மீன்வளத்துறை அமைச்சர் தான். குறிப்பாக எங்கள் தொழில் வந்து பாரம்பரியமாக ஒரு பழங்குடி மக்களாக வாழ்ந்து வரோம். பழங்குடிங்கிற விஷயத்தையும் நான் எடுத்து சொல்லணும்.
அந்த மாதிரி ஒரு சமூகம் 14 மாவட்டத்தில் நாங்கள் இருந்து இந்த தொழிலை மட்டுமே செய்து வர்ற ஒரு சமூகத்துக்கு ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத செஞ்சது வந்து ஏதோ தெரியாமல் செஞ்சதெல்லாம் நம்ம கருத முடியாது. இது அந்த நீட்சி தான், நாயக்கர் ஆட்சியோட நீட்சி. அவங்க நாயக்கர் அந்த தெலுங்கு வம்சாவளியினர் தான் இன்றைக்கி ஒன்று சேர்த்து அவங்களுக்கு தான் அதிக சீட்டு கொடுத்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அமைச்சரவையில் 8 பேருக்கு மேற்கொண்டு தெலுங்கர்கள் உட்காந்துக்கிட்டு மற்ற தமிழ் அமைச்சர்கள் தமிழ் எம்எல்ஏக்கள்லாம் இந்த அமைச்சர்களுக்கு கீழே தான் வந்து இருக்கிற மாதிரி. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழர்கள் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்திருக்கோம். அதில் பாரம்பரிய தமிழர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒன்றுபட்டு திரு கந்தசாமி பிள்ளை அதியமான் அவர்கள் தலைமையில் கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் நாங்கள் உங்கள் மீடியாவில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தோம். அவர் மிகப்பெரிய ஆய்வுகள் கொடுத்துருக்காரு. அவரோட ஆய்வுலாம் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் வன்னியர்கள் மிக அதிகமாக இருந்தும் அங்கே ஒரு தெலுங்கரை வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. இப்படி நிறைய பகுதிகள் பார்த்தீங்கன்னா போலூர் இது மாதிரி பகுதியில் அவரோட ஆய்வுகள் மிக மிக அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. இந்த தமிழர்கள் வந்து இவ்வளோ பேர் இருந்தும் அது எப்படி தெலுங்கரை நிப்பாட்டுறாங்க. அதுபோக இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியில் திடீர்னு ஒரு இது நாள் வரைக்கும் இருந்த ஸ்ரீதர் வாண்டையாருக்கு ஒரு சீட்டு கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து தேமுதிகவுக்கு ஒரு 10 சீட்டை கொடுத்து அதில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேட்பாளராக தெலுங்கர் நிப்பாட்டியிருக்காங்க. தமிழ்நாடா இது என்ன? இது தமிழ் மக்கள் மேலே தான் இது குறை சொல்லணும். இது அவர் மேலே ஒரு குறை இல்லை. அவங்க வந்து வரும்போது நீங்கள் எல்லாம் அம்மனமாக நின்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு அறிவு இல்லை. தமிழர்களுக்கு சிரிச்சவங்க கையில் செயலையை உறிஞ்சு கொடுத்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் அப்போ அவங்க செய்ய தான் செய்வாங்க. எதிர்த்து போராடுற வலிமை தமிழர்களுக்கு இல்லை. நான் வந்து இதை பரவராவோ ஒரு மீனவராவோ மட்டும் நின்று போராடினா இந்த உலகத்துக்கு நான் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த விஸ்வநாத நாயக்கர் காலத்திலேருந்து இந்த மக்கள் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதே இன்றைக்கி உலகத்துக்கு தெரியாது. இதை நான் அந்த மாதா கோயில் திருவிழாவோட ஒரு 2020க்கு முன்னாலேயே நான் அந்த ஒரு கட்டுரையெல்லாம் எழுதி பேப்பரெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செய்திகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். மக்களும் அதுக்கான ஒரு போராட்டம் போராடுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து தமிழர் ஒருவர் முதல்வராக வந்தால் இது வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் என் மனசில் தோணுது. ஏன்னா இப்போ உள்ள அரசு பார்த்திங்கன்னா இந்த மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமையான மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கூட கடந்த ஆட்சியில் கொடுக்கல. இது தமிழ்நாடு முழுக்க உள்ள 13 மாவட்டம் 14 மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் கொந்தளிச்சு போய் இந்த அரசுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா மாற்று அரசியல் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ மாற்று அரசியல் யாருன்னா இன்றைக்கி அதிமுக தான் மாற்று அரசியல். ஏன்னா அவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் மீன்வளத்துறை அமைச்சரை தொடர்ந்து நல்ல ஒரு அமைச்சரை கொடுத்து அதுக்கான ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட தான் ஒரு எதிர்பார்ப்பு நான் வைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட ஒரு இதிலோட தீர்வு இவ்வளோ விஷயத்த பார்க்குறேன்னா எனக்கு இதுக்கு தீர்வு யார் செய்வா அப்படின்னா எனக்கு அதிமுக தலைமை இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறேன். தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை அப்படின்னாலே வாக்கு நீரிணைப்பில் வந்து மீன் பிடிக்க போனால் எல்லையை தாண்டி வந்துட்டீங்கன்னு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுறதும் படகுகள் பறிமுதல் பண்ணப்படுறதுமா இருக்குது. இதை எதிர்த்து என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? தூத்துக்குடியிலே தமிழர் கழகம் சார்பாக அந்த கச்சத்தீவு போராட்டம், கச்சத்தீவு மீட்பு போராட்டம், இலங்கை இராணுவம் சுடப்படுறதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம்லாம் இடிந்தகரை அந்த பகுதியிலேருந்து இங்கே வரைக்கும் ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள மக்களெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் செய்திருக்கோம். இந்த கூடங்குளம் அணு உலை இந்த மீனவர் பகுதிகளில் வந்து நிறுவும் போதும் இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் போதும் அதை எதிர்த்து பல மக்கள் குழுக்களை ஒருங்கிணைத்து இந்த பரதவர் சாதியும் ஒருங்கிணைத்து தமிழர் கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம அதில் நடத்தினோம். அதுக்காக நான் என்னோடய புத்தக கடை நடத்திட்டு இருந்தேன். அரிமா புத்தக வளாகம்னு என் தலைவர் பேரில் தான் நடத்தினேன். அப்போ அந்த புத்தக கடையை மூடிட்டு தான் நான் அங்கே போய் உட்காந்து முழு நேரமாக என்னோடய பேரெலாம் வெளியே வரணும்னு இல்லை, நம்ம எல்லா குழுக்களை ஒருங்கிணைச்சு அந்த போராட்டத்தை நடத்தணும். அதில் உட்காந்து இருந்து அதை செஞ்சேன் நான். அது மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதனுடைய அது நான் ஒரு ஆள் செய்யலை. எங்கள் தமிழர் களமே ஒரு தலைவரோட உத்தரவில் தமிழரும் அந்த ஒட்டுமொத்த தமிழர் களம் அங்கே இறங்கி போராடினாங்க. அதில் ஒருங்கிணைப்பாளராக சுப உதயகுமார், அப்புறம் நம்ம கடலோர மக்கள் கூட்டமைப்பு புஷ்பராயன், அப்புறம் அண்டன் கோமஸ் அவர்கள், இப்படி தலைவர்கள் நிறைய பேர் பங்கெடுத்து செஞ்சாங்க. ஆனால் அந்த மக்கள் போராட்டத்தை அரசு நசுக்க தான் செஞ்சுது.
இந்த மக்களுக்குன்னு துணையாக யாரும் வரல. இந்த சாதியாக இந்த மக்கள் ஒருங்கிணைய முடியல. ஏன்னா அந்த பகுதி முழுக்க பார்த்திங்கன்னா கிறிஸ்தவராக இருக்கிறதுனால வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்கு அவங்களோட சொந்த அரசியல் செயல்படாமலே நின்றும், கையாளாகாத நிலைமை ஒன்று உருவாகும். அதை உருவாக்குறது யாருன்னா இந்த திராவிட திமுக அரசுக்கு ஆதரவாகத்தான், காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவாகத்தான் செயல்படக்கூடிய இந்த மக்களோட தலைமையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமய ஆயர்களும் குருக்களும் ஒரு அறிக்கை விட்டுருவாங்க. அந்த அறிக்கை என்னென்னா, ஈழத்தமிழர் படுகொலை நடந்து அடுத்த தேர்தலே அந்த அறிக்கை வந்துச்சு. ஆயர் அறிக்கைன்னு, சோனியா காந்தி நம்மவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர், அவர்களுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும்னு வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் தான் இந்த மக்கள்கிட்ட மதம் மாறினதுனால இருக்குது. கிறிஸ்தவ சமயத்தை தழுவி இருக்கிறதுனால சாமானிய மக்களுக்கு இந்த அரசியல் தெரியாது இல்லையா. அதாவது மீனவர்களுக்கு தான் மீனவர் அப்படிங்கிற அரசியலும் செய்கிறதில்ல, தான் இந்த சாதி அப்படிங்கிற பரவர் அப்படிங்கிற அரசியலும் செய்கிறதில்ல. அவங்க முழுக்க இந்த கிறிஸ்தவர்களால் ஆற்றுப்படுத்தப்பட்டு கிறிஸ்தவ மதத்தால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் முழு நேரமாக ஜெபம் படிக்கிறதுக்கும் அந்த சமய குருக்கள் சொல்கிறத கேட்குறது மாதிரியான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இனமாக, கிறிஸ்தவ இனமாக மாற்றப்பட்டாங்க. இப்போ எங்கள் பகுதியில் போய் ஒரு பெரும்பான்மையாக நீங்கள் ஒரு பேட்டியில் ஒரு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சமுதாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆர்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இது நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் அந்த மக்களை இந்த சமுதாய பற்றில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி பரதவர் சமூக வழிகாட்டி பத்திரிகையை நடத்தினேன். அப்போவும் அந்த பத்திரிகையை வெளியிட முடியல. ஏன்னா என் கூட இருந்த இளைஞர்கள் கொஞ்ச நாளைக்குள்ள பல பேரால் ஃபோன் செய்யப்பட்டு அவங்கள என்கிட்டேருந்து பிரித்தாங்க, ரொம்ப நெருக்கடிலாம் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு இதுதான் அந்த மக்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. கச்சத்தீவு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நான் இருக்கிறது என்னோடய வாழ்வியல் கொற்கை சுற்றியுள்ள ஆறுமுகநேரி, குறும்பூர் எங்கள் அம்மா ஊர், எங்கள் அப்பா ஊர் ஆறுமுகநேரி. நம்ம இந்த பகுதி மக்கள், அப்புறம் இந்த கடற்கரையோர மக்களுக்கு அந்த கச்சத்தீவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அந்த கச்சத்தீவு, பாக்ஸலசந்தி, அந்த பாம்பன், அப்புறம் அந்த ராமேஸ்வரம் தீவு, இந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் அங்கே அந்த கச்சத்தீவால் பாதிக்கப்படுறாங்க, எல்லை சுருக்கப்பட்டுட்டு. அப்போ அந்த எல்லை சுருக்கப்பட்ட பகுதியில் உள்ள பிரச்சனையை இங்கே உள்ள மக்கள் எடுத்து செய்யணும்னா இவங்க தான், நான் ஏற்கனவே இவங்க பிரச்சனையை பேச மாட்டேங்கிறாங்களே, இவங்க தான் தன்னையே மறந்து நான் என்னான்னு கேட்டால் ஆர்சின்னு தானே சொல்கிறோம். இதனால் நம்ம ரொம்ப ஒரு மோசமான நிலைமை. 570க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இது வரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இளைஞர்கள் இல்லை தகப்பனார் சேர்ந்து போகும்போது அந்த தகப்பனை இளைஞனையுமே ஒரு மோசமான ஒரு, அதாவது ஆடைகளை கலட்டிட்டு 2 பேரும் ஒரு புணர்வு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுமைப்படுத்துவாங்க. சிங்களர் கொடுமைகளை நம்ம ஈழத்தமிழர் படுகொலையோட பார்த்துருக்குறோம். பெண்களையோ இல்லை குழந்தைகளையோ எவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்கங்கிறது அவங்க வீடியோ எடுத்தே நமக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட கருணாநிதி ஆட்சி தான் நடக்கும்போது அவர் அந்த ஒளிபரப்புகள் கூட இந்த தொலைக்காட்சிகளெல்லாம் ஒளிபரப்பில் நாங்கள் சிடி எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம் மக்கள்கிட்ட, தமிழர் களத்திலேருந்து. அதையுமே தடுத்து திமுகவினர் எங்ககிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டு எங்களை மிரட்டுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணாங்களே, தமிழருக்காக அவர் நிற்கலை. அவங்க மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ள இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இலங்கை இராணுவம் அதிகமாக தொந்தரவு பண்ணது கிடையாது. அதற்கு முன்னால் உள்ள கணக்குப்படி பார்க்கும்போது அது மிக அதிகம். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் அதுக்கு துணை போன திமுக என்ற அந்த கொள்கையை யார் உருவாக்கி கொடுக்கான்னா, திராவிடங்கிற கொள்கையை உருவாக்கி கொடுத்தது எப்படி சோனியா காந்தி வெளிநாட்டு ஒரு கிறிஸ்தவ அம்மையாரோ அப்படி ஒரு கால்டுவெல்கிற ஒரு பாதிரியார் தான் அந்த திராவிட ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி ஒரு இதை பெரியார் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுத்து அவங்க ஆரம்பத்திலே வெள்ளைக்காரங்களாம் வெளியே போகாதீங்க, இந்த நாட்டை இருந்து ஆளுங்க, இது பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்லாம் சொல்லி அந்த ரொம்பவும் முயற்சி எடுத்தவங்க தான். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்து கோயில்களையும் இதுதான் இடிக்கிறாங்க, இல்லை இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்க, பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி ஒரு அறியாமையில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அவங்களாவே ஒரு எதாச்சும் அதிகாரமாக பண்ணிட்டு இருக்காங்க ஒழிய தமிழக மக்கள் விழிப்பாக தான் இருக்காங்க. கச்சத்தீவுல இப்பயும் மீனவர்கள் கொல்லப்படுறதும், படகுகள் பறிமுதல் பண்ணா திருப்பி வாங்குறதுல டிலே ஆகுறதும், இந்த மீனவர்களுடைய இந்த கச்சத்தீவு பிரச்சனை தீர்ந்தது ஓரளவுக்கா தீர்ந்ததா அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கொஸ்மார்க்கா தானே இன்னைக்கு. நான் இதை மறுக்கிறேன். ஏன்னா முதல்ல திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த கடற்கரை பகுதியில் நடந்ததையும் நாங்கள் அறிகிறோம், நாங்கள் போராடி இருக்கிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு.
ஆனால் இதுக்கு வந்து காரணம் இது முழுமையாக குறையணும் அப்படின்னா இந்த அரசு மத்தியில் இருக்கும்போது நம்ம தமிழ் ஒரு கட்சி இல்லை ஒரு தமிழர் ஒருத்தர் முதல்வராக இருந்தால் இந்த சிக்கல் சரியாயிரும் நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இந்த திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா இந்த 1529 வந்த நாயக்கர் ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த வம்சாவளியினர் தான் இந்த திமுகவில் இன்றைக்கி தெலுங்கர்கள் இந்த நாட்டை ஆண்டு வர்றாங்க. இந்த வம்சாவளியினரும் இலங்கை ஆண்டு வர்ற சிங்களரும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் அவங்க ஒரு உடன்பாடு அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த உடன்பாட்டுக்காக தான் கருணாநிதி அவர்கள் ஈழத்தமிழர் விவகாரத்தில் சிங்களருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து ஈழத்தமிழர் படுகொலை செய்து முடித்த ஒரு இரத்த கரைபடிந்த கரமான ராஜபக்சே கைக்கு ஒரு பூங்கொத்தை தன் மகள்கிட்ட கொடுத்து அந்த எம்பிக்கள் குழுவை அனுப்புகிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நம்ம தமிழ் மக்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருந்த வைகோ, திருமாவளவன் போன்றவர்கள் அந்த முத்துக்குமரன் இளைஞரோட உடலை ஒரு அடக்கம் செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம அடக்கம் செய்யக்கூடாதுங்கிறது அங்கே நம்மளோட நிலைப்பாடாக இருந்தது. அது தீர்வு ஏற்படுற வரைக்கும் அந்த இலங்கை போர் வந்து நிற்கிற வரைக்கும் நம்ம இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசிய அரசியலாளர்களால் அந்த இடத்துல பேசப்பட்டது. ஆனால் இவங்க அந்த இடத்துல வம்படியாக வந்து நின்று திமுகவோட கூட்டணி கட்சிங்கிறதுனால அவங்க அதை முழுமையாக அதை தடுத்து அந்த உடலை வந்து ஒரு அங்கே வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அப்படி மக்கள்கிட்ட காமிச்சிட்டு அதை நல்லபடியாக அடக்கம் செய்து தமிழ் தேசியத்தை அதுக்குள்ள வச்சு மூடிட்டாங்க. இதுதான் தமிழர்களுக்கு நடந்த இன்னொரு அநீதி. அப்போ தமிழ் தேசிய எழுச்சி அதுலேயும் முடக்கப்பட்டுச்சு. ஒரு அந்நிய ஆதிக்கத்தில் இந்தியா விடுதலைக்கு பிறகும் இந்த கிறிஸ்தவ மதத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால எங்களோட வரலாறு வெளியே போகலை. அதுக்கு உறுதுணையாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் அரசு இல்லை. இப்போது எடப்பாடியாருக்கு முன்னால் இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை அதுக்கு முன்னால் இருந்த எம்ஜிஆருமே தமிழர் அல்லாதவங்க தான். அவங்க வந்து இருந்தாலும் திமுகவை எதிர்க்கிறதுக்காக தமிழரை ஆதரித்து தமிழர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து நல்லா வச்சுருந்தாங்க. இந்த அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக எப்படி தெலுங்கர்களை கையில் வச்சு ஒரு அரசியல் பண்ணுச்சோ அதிமுக தமிழர்களை கையில் வச்சு ஒரு அரசியல் பண்ணுச்சு. அதோட நீட்சியாக ஒரு தமிழரே முதல்வராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. கட்சிக்குள்ள குழப்பங்கள் 1000 வந்திருக்கும். தமிழ் சாதிக்குள்ள யார் தலைவருங்கிற பிரச்சனைலாம் வரதான் செய்யும். அதை மாண்போடு விட்டு கொடுத்து இப்படியெல்லாம் கொஞ்சம் பிரியாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து அதிமுக ஆட்சி இருந்திருக்கும். ஒரு நாள் மறவர் ஆண்டாலும், ஒரு நாள் கொங்கு வேளாளர் ஆளலாம், ஒரு நாள் வன்னியர் ஆளலாம், ஒரு நாள் பரதவர் ஆளலாம், ஒரு நாள் நாடார் ஆளலாம். அப்போது நாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தமிழர்கிட்ட இல்லை. ஆனால் தெலுங்கர் ஆட்சி வந்து எப்படி நடக்குன்னா இப்போவும் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்குது. அதுக்கு காரணம் அங்கே திமுக மட்டும் இல்லாமல் மதிமுக மற்றும் தெலுங்கர் தலைமையாக உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே அங்கே ஒற்றுமையாக இருந்து இந்த ஈழத்தமிழர் படுகொலைக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஈழத்தை நம்ம தான் வந்து அழித்தோம், இந்த மக்கள் விடமாட்டாங்க, அதனால் நாம் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணமே அந்த ஈழத்தமிழர் படுகொலை தான். அதனால் அவங்க ஒற்றுமையை பிரியாமல் ஒழுங்காக நின்று இந்த தமிழ்நாட்டில் தங்களை காத்துக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த ஈழத்தையும் படுகொலை செய்கிறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு எந்த ஒரு கொதிப்பும் இல்லாமல் இந்த நம்ம இலங்கை இராணுவம் வந்து இங்கே வந்து நம்மளோட பகுதிகளை வந்து ஊடுருவி சுட்டுக்கொள்கிறதையும் பார்த்துக்கிட்டு இந்த மீனவர்களும் இல்லை எல்லா பாதிக்கப்பட்ட தமிழ் சாதிகளும் ஒன்றிணையாமல் தங்களோட சுய புராணங்களை சுய வரலாறுகளை பெருமைப்பட்டுக்கிட்டு தங்களுக்குள்ள பிரிவினையை பேசிக்கிட்டு இன்னும் வரைக்கும் ஒன்றுபடாத ஒரு தமிழர் அரசை உருவாக்காமல் இருக்கிறாங்க. இது மிக வருந்தக்கூடிய ஒரு செய்தி. இதை வந்து நான் இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வந்து கேட்டுக்கிறது என்னென்னா, சுயநலம் இல்லாமல் ஒரு தமிழர் ஆட்சி அமையணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் வைக்கிற ஒரு கோரிக்கை ஜாதி வரி கணக்கெடுப்பு. அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கை உங்களுக்கு இருக்கா? இடஒதுக்கீட்டு விஷயத்தில் உங்களுடைய சமூகத்தின் நிலை என்னவா இருந்திருக்கு? சரியான கேள்வி. அதாவது இன்னைக்கு தமிழகம் தமிழர் அல்லாதவங்க கையில் போகிறதுக்கு மூல காரணமே இந்த இடஒதுக்கீடு அரசியல் தான். ஏன்னா இலங்கை விடுதலை அடையும் போதும் அங்கே இடஒதுக்கீடை வச்சு தான் சிங்களருக்கு அதிக இடஒதுக்கீடை கொடுத்து தமிழர்கள் அதிக வேலைவாய்ப்பு பெறாங்க, கல்வியில் உயர்ந்திருக்காங்க. அப்போ சிங்களருக்கு அதிக இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி அவங்க சிங்களர் மேலாதிக்கத்தை செஞ்சாங்க. இப்போ நம்ம வந்து திருமாவளவனை ஒரு முதல்வராக ஏற்றுக்க மாட்டோம் தமிழ் சாதி அப்படின்னு. ஏன்னா தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுவோம். தமிழர்கள்ட்ட உள்ள ஒரு சிக்கல் இதுதான். பல்லர்களை ஏற்றுக்க மாட்டோம்.
ஆனால் தெலுங்கர்கள் பாருங்கள், இந்த சின்ன மேளம், அவங்க வந்து இந்த பன்னி விரட்டுறதுக்கு ஒரு தொம்புரா கருவின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சு அந்த வேலை செய்கிறவங்க தான் சின்ன மேளம், அதுக்கான பேர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அவரோட புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் ஏற்றுக்கொண்டு அவரை ஒரு தலைவராக கொண்டு வந்ததுனால தான் தொடர்ந்து அவங்க ஏற்றுக்கொண்டு நாயக்கர்கள் அதை விட மேலானவர்கள், ரெட்டி சமுதாயம் அதை விட மேலானவர்கள், இந்திய விடுதலைக்கு பாடுபட்டதில் இவங்களாம் ரொம்ப அதிகமாக பாடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் தெலுங்கர்களில் நாயக்கரும் ரெட்டியும் ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு நல்ல ஒரு வீரம் பொருந்திய மக்கள். ஆனால் அவங்களே இன்றைக்கி தமிழ் மாதிரி எப்படி தெலுங்கு மொழியினர் அப்படின்னு மொழி உணர்வோட அவங்க கருணாநிதியை ஏற்றுக்கொள்கிறாங்க. கருணாநிதியை கடுமையாக எதிர்த்து தன் மகனை கொண்டு வர்றாரு, வாரிசு அரசியல் எதிர்த்து கொண்டு வர்றாருன்னு சொன்ன வைகோ கோயம்புத்தூர் மாநாட்டில் நான் அங்கே தான் இருந்தேன், கோயம்புத்தூரில் வாழ்ந்து வந்தேன். கடுமையாக எதிர்த்து விமர்சனம் பண்ணி வெளியே வந்தவர். அந்த கட்சியை பல பேர் அவரை நம்பி போனாங்க. வைகோட பேச்சை கேட்குறதுக்கு நான் கூட போயிருக்கிறேன். அவ்வளோ அருமையாக பேசுவார். கலைஞரின் போர்வாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைகோவே கடந்த தேர்தலில் எடப்பாடியாரை தோற்கடிக்கிறதுக்காக அவர் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆழமாக பதிஞ்ச வடு. அது புதுசாக கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க தமிழ் தேசியர்கள் என்ற பேரில், அவங்களெல்லாம் நம்ம வர விடக்கூடாது, இது பெரியார் மண், அதனால் நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த திமுகவில் அடைக்கலமாயிட்டார். அப்போ அவரோட சொந்த வீரம், சொந்த பெரிய பராக்கிரமங்கள் பொருந்திய தமிழ் மக்களுக்காக பேசுறது அதெல்லாம் என்னது? ஒன்றுமே இல்லையே. தெலுங்குங்கிற அந்த ஒரு மொழி அடிப்படையில் தானே அவங்க ஒடுங்கிட்டாங்க. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் தங்களை காப்பதற்காக, தக்க வச்சிருக்க தங்கள் இனத்தை பாதுகாப்பதற்காக ஒன்றுபடுறாங்க. தமிழர்கள் ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், சக தமிழ் மக்கள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டு கூட அதை வந்து முழுமையாக நம்பி செய்கிறதில்ல. அப்படியே அவர் நம்பி கொடுத்தாலும் அவர் ஏதாவது ஒன்று வேறு பக்கம் திரும்பி போயிடுறாரு. இப்படி தமிழர்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை தான் இங்கே இருக்கிறதுனால நான் இப்போ இந்த தமிழ் சமூக பிரச்சனைகளை இங்கே வந்து பேச வேண்டிய சூழ்நிலையில் இது வந்து ஒரு கோபமாக தான் பேசணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் இறைவன் சிவபெருமான் வந்து ஒரு அறிவை கொடுத்ததுனால இந்த மக்களோட இழிநிலையை நினச்சி தமிழர்களை வந்து இந்த பணத்துக்கு வேலை செய்கிற தமிழர்னு யாழ்ப்பாண தமிழர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு தமிழர். அதுக்கு அவங்க அடையாளமாக பி தமிழர் அப்படிம்பாங்க. அதாவது பி தமிழர்னு சொல்லலை, அவங்க பீன்னா மலம் கிடையாது, காட்டி கொடுப்பாங்க, கள்ளத்தோணியில் இது பண்ணுறது, இப்படி இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டு தமிழர் செஞ்சுருவாங்க. அவங்க இன உணர்வாளர் யாழ்ப்பாணம், அதனால் இவங்களை பி தமிழர்மாங்க. இவங்க இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. பணத்துக்காக அப்படியே ஒவ்வொரு பக்கம் போய் நின்று இந்த தமிழ்நாட்டை காட்டி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான விடியல் வந்து அனுசரணையாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை ஒருங்கிணைச்சி எப்படியாவது ஒரு தமிழனை முதல்வராக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலையோ, தெலுங்கர்கள் பார்த்திங்கன்னா ஆந்திராவையும் ஆள்றாங்க, தெலுங்கானாவையும் ஆள்றாங்க, தமிழ்நாட்டிலையும் ஆளும்போது இவங்க கொஞ்சம் மிரட்டுவாங்க. நாங்கள் 3 மாநிலத்தில் இருக்கோம்னு மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்று தோணும், ஏன் அந்தந்த மாநிலத்தை அந்த மக்கள் ஆளட்டும்னு நம்ம தமிழ் மக்களில் ஒருத்தரை முதல்வராக்குவோன்னு அவர் எடப்பாடியாரை முன்மொழிகிறாங்க. அதுக்கான கடுமையாக உழைக்கிறாங்க. இந்த தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த தேர்தலில் வந்து நான் தமிழர் களமாக, பாரம்பரிய தமிழர் களமாக சொல்ல வேண்டியது, இந்த தமிழ் மக்களுக்கு மனம் ஆச்சரியங்களை கடந்து ஒவ்வொரு கட்சியினரும் எந்தெந்த கட்சியில் நீங்கள் இருக்கலாம், நான் ஒரு கட்சியில் இருப்பேன், நீங்கள் ஒரு கட்சியில், எல்லாரும் ஒரு கட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இனியாவது ஒரு தமிழர் ஒருத்தரை முதல்வராக்க நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட கோரிக்கை. அது எப்படி, யாரை தேர்ந்தெடுக்கிறது? சீமான் வந்து நல்ல சிறப்பான ஒரு பேச்சாளராக இருக்கார், இந்த மக்களுக்காக தொடர்ந்து தனிச்சே போராடுறாரு. புதுசாக விஜய் வேறு வந்திருக்காரு, அவரும் தனியாக நின்று போராடுறாரு. யாருக்கு வாக்களிப்பது அப்படின்னு ஒரு திணறலாக இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒருத்தன் சொல்லி இவங்க எல்லாரும் உடனே கேட்க போகிறதில்ல. ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்கிறதுனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்கி அனைத்து தொகுதியிலையும் வலிமை அப்படின்னா ஒரு கட்சிக்கு இருந்தால் தான் அது மெஜாரிட்டியாக ஒரு ஆட்சி அமைக்க முடியும். இப்போது திமுகவிலேருந்து வெளியே வந்த அதிமுக கடந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா பகுதியிலையும் பூத் லெவலில் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கி போய் பூத்தில் வேலை செய்யலவங்க நாம் தமிழர் மாதிரியோ இல்லை விஜய் மாதிரியோ அவங்க இல்லை. ஒரு வலிமையான கட்சி.
திட்டமிட்டு தமிழின அழிப்பை செஞ்சு வர்றதுனால இந்த திமுக அரசை இந்த தமிழர்கள் ஒன்றுபட்டு வீழ்த்தணும். ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கும் போது நம்ம தலைவர் நான் கூட ஒரு விஜய் படங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பார்க்குற ஒரு விஜய் ரசிகர் தான். அப்போது எனக்கே சரி நம்மளால் ஒருத்தர் வந்துட்டால் நல்லா தானே இருக்கும், நம்ம தலைவர் அந்த அப்படி படத்தில் அப்படின்னு தோணும். அப்போது இது மாதிரி இன்றைக்கி தமிழர்கள் எல்லாத்துக்கும் தோணி தான் ஒரு பயங்கரமாக விஜய் மேலே ஒரு இதோட நிற்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. பெண்கள்லாம் ரொம்ப அதாவது கணவனை விட தலைவர் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதை விட உன் நாடு உனக்கு முக்கியம். தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் நடக்கிற தேர்தல் இல்லை, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். அது முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேரதிகார தேர்தல். அந்த பேரதிகாரத்தில் ஒரு தமிழர் ஒருவர் வந்தால் ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த இன சாதிகளுக்கும் தமிழ் சாதிகளுக்கும் நன்மை நடக்கும். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியும் மத்திய அரசால் நிறைய கிடைக்கும். நாம் ஒரு சாமானியமாக வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியை ஆதரித்து இந்த மக்கள் தைரியமாக வாக்களிக்கலாம். கொரோனா காலத்துலேயும் அவரோட செயல்பாடுகளை பார்த்தோம், நல்ல ஆட்சி. அப்புறம் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த குடிமராமத்து பணிகள் அதெல்லாம் செஞ்சது நிறையா அவரோட ஒரு எளிமையான ஒரு ஆட்சி அரசாக அவர் செஞ்சுருக்காரு, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் அவரையே அவரை தேர்ந்தெடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா அவரை தேர்ந்தெடுக்கலைன்னா கண்டிப்பாக திமுக வந்துடும். இப்போ சொன்னேன், இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய திமுக மீனவர்களுக்கும் சரி மற்ற தமிழ் சாதிகளுக்கும் சரி எதிராக தான் இருக்குங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அதன் பிறகும் நான் சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு மீண்டும் திமுக வர்றதுக்கு வழிவகுக்கக்கூடாது. இப்போ சீமான் அதை சொல்லிட்டார் ஏற்கனவே, நான் 8 விழுக்காடு ஓட்டு எடுத்ததுனால தான் திமுக வந்துச்சு அப்படின்னு அவர் வாயாலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதனால் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நாம் தமிழர் சொல்லக்கூடிய கொள்கை ரீதியாக சரியான சில கொள்கைகள், தற்சார்பு கொள்கைகள் இதெல்லாம் சொல்கிறத கேட்டு ஓட்டு போடக்கூடிய சாமானிய மக்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த முறை நீங்கள் எடப்பாடிக்கு வாக்களிங்க. உங்கள் தலைவர் அவர் வரட்டும், அடுத்த தேர்தலில் நம்ம ஒரு வெற்றி பெறுவோம். எடப்பாடியாட்ட போட்டி போடுங்க, தெலுங்கட்ட போட்டி போடுறத எல்லோரும் ஒன்றுபட்டு நம்ம ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்துக்குவோம். நாம் தமிழர் வளர எனக்கு ஒரு ஆசை தான். நாம் தமிழரோட கொள்கைகள் அதோட கோட்பாடுகள்லாம் தமிழருக்காக பேசப்பட்டாலும் அந்த கோட்பாடே இன்றைக்கி தமிழருக்கு எதிராக மாறுது. ஒரு தமிழர் ஒருத்தர் ஆட்சியை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வர நேரத்தில் தமிழருக்கான கோட்பாட்டை வலிமையாக பேசி அதை எந்த கூட்டணிக்கும் பயன்படாமல் அந்த ஓட்டு ஒரு சும்மா தனித்து விடப்பட்டு எங்கேயுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல், அதனால் எனக்கு அந்த உரிமை இருக்கனால நான் சொல்கிறேன், நாம் தமிழர் இந்த முறை, ஏன்னா நாம் தமிழருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவர் சீமானே அதை உணர்ந்து தான் இப்போ பெரியாரை எதிர்க்கிறார். கடந்த தேர்தல்களில் இதே கத்தோலிக்க திருச்சபை நாங்கள் இருக்க கடற்கரையில் சீமான் தேர்தல் நிற்கும் போது திருச்சபை சார்பாக ஒரு அறிக்கை வருது, சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா திமுக தோற்றுரும், அப்போது பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த சீமானை தோற்கடித்ததே இந்த திருச்சபைகள் தான். அது வரைக்கும் திருச்சபைக்கு ஆதரவாகவும் ஆக்ரோஷமாகவும் பெரியாருக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருந்த சீமான் அதன் பிறகு தான் ஒரு முடிவு எடுக்கார், இல்லை இந்த தமிழர்களோட வாக்கை நம்ம கையில் வச்சுக்கணும்னா இந்த திருச்சபைக்கிட்ட விடக்கூடாது, இவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டா இவன் கொண்டு போயிடுறான் அந்த ஓட்டெல்லாம், ஒரு நாள் மைக்கில் பிடிச்சி சொல்லிட்டு போயிடுறான். அப்போ சீமானும் அதில் காயடிக்கப்படுறார். இன்றைக்கி வந்த விஜய் கூட அதான் நடந்துகிட்டு இருக்கு கடற்கரையில். எனக்கு தெரிஞ்சு நம்ம கடற்கரைன்னு சொல்லிடுறேன், நீங்கள் மற்ற பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவரோட வாக்குகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு விழக்கூடாதுங்கிறதுல கிறிஸ்தவமோ இல்லை மற்ற இஸ்லாமிய அமைப்புகளோ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தோற்றுரும் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா இப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சிறுபான்மை ஓட்டு வங்கி அப்படிங்கிற சொல்லக்கூடிய நம்மளோட தமிழர்களை பிரித்து வச்சுருக்காங்க. சிறுபான்மை, பெரும்பான்மை, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் பிரித்து வச்சுருக்காங்க. அது தேசத்துக்கு விரோதமான அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்ததே திராவிட அமைப்புகள் தான். அதனால் இந்த திராவிட அமைப்பை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி தமிழர்கள் நிறைய அமைப்புகளை உருவாக்கினாலும் அதிலிருந்து தமிழ் தேசியம் வளர்ந்து இன்றைக்கி தமிழ் தேசிய அமைப்புகள் பல வந்தாலும் இந்த திமுகவை காங்கிரஸ் மேலேருந்து மிக கடுமையாக ஒரு ஆதரவு கொடுத்து அதை வளர்த்து வந்திருக்குது. அந்த காங்கிரஸ் துணையோடு தான் ஈழத்தமிழர் படுகொலை நடந்துச்சு. அந்த காங்கிரஸ் துணையோடு தான்
இப்போ தொடர்ந்து ஆட்சி நடக்கு, காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டெல்லாம் இங்கே வென்றெடுக்கப்படுறதுக்கு திமுக துணையாக இருக்குது. இப்போது யார் முக்கியம் அப்படிங்கிறத தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நேரம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சு ஒவ்வொரு தமிழரும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது, திமுகவை தோற்கடிக்கணும், நமக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி.